Hi children, this is 12th standard physics, chapter 7, divine nature of radiation and matter. இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா டேவிட்சன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இப்போ அது என்ன தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர கான்செப்ட் நம்ம என்னென்ன கொண்டு வர போகிறோம், டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸு, டிஸ்ட்ராக்டிவ், இன்ட்ராக்டிவ்லாம் நிறைய நம்ம பார்க்க போகிறோம், பின்னாடி வரப்போகுது. ஸோ அதை இப்போ டிப்ராய் வேவ்லென்த்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொண்டு வராங்க. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே பாருங்கள், ஒரு ஃபிலமெண்ட் ஒன்று இருக்குது. இந்த ஃபிலமெண்ட் எப்படி இருக்கும்? இந்த ஃபிலமெண்ட்டு இப்படி இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பேட்டரி கனெக்ஷன் கொடுக்குறோம். இதுதான் லோ டென்ஷன் பேட்டரி. இதை நீங்கள் இந்த வீடியோவில் இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு கனெக்ஷன் கொடுத்த உடனே இது ஒரு செட்டப்பை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு எவாக்குவேட்டட் சேம்பருக்குள்ளே இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு, எவாக்குவேட்டட் சேம்பருக்குள்ளே இருக்குது. இந்த எவாக்குவேட்டட் சேம்பருக்குள்ளே நம்ம இன்னும் என்ன பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் அங்கே இப்படி போகிறதுனால இங்கே 2 அலுமினியம் டயஃப்ரம்ஸ் கொடுக்குறோம். 2 அலுமினியம், சும்மா ஒரு அலுமினியம் குச்சி மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி பிளேஸ் பண்ணிடுறோம். அதுக்கு கீழே அலுமினியம் சிலிண்டர் ஒன்று வைக்கிறோம். ரைட். இப்போ இதில் அலுமினியம் சிலிண்டர் தான் ஆனோடு, இந்த ஃபிலமெண்ட் தான் கேத்தோடு. மறந்துடாதீங்க, ஃபிலமெண்ட் இஸ் கேத்தோட், aluminum is anode, because the electrons will comes from the filament. Filament only liberate the electrons due to the heat energy, right? The next, this is the nickel crystal. Nickel crystal எதுக்குன்னா for diffraction and also for collect the electron and reflect the electron. இங்கே தான் நம்ம ஆசிலரேட் பண்ணுறோம், முடுக்கு வைக்கிறோம். ரைட், ஓகே. ஸோ இந்த ஆனோடுக்கு, இந்த ஃபிலமெண்ட்டுக்கு போகிற அந்த லோ டென்ஷனுக்கு நம்ம ஒரு ஹை டென்ஷன் பவர் ஒன்று கொடுக்குறோம். ஹை டென்ஷன்னா அதிக வோல்டேஜ் கொண்ட ஒரு பவர், அதிக அழுத்தம் கொண்ட ஒரு பவரை நம்ம கொடுக்குறோம். இந்த செட்டப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இது மேலே இந்த செட்டப் வந்து இது ஒரு கன் மாதிரி. இது கன் என்னன்னா உமிழ்வது தான் கன்னுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு எலக்ட்ரான் கன்னுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை தான் சொல்லிட்டேன், அலுமினியம், தின் அலுமினியம் டயஃப்ராம். ரைட். இப்போ இதுதான் செட்டப். இந்த செட்டப்பில் என்ன சார் நடக்குது அப்படின்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும்போது ஒன்று ஒன்று ஃபஸ்ட்டு ஃபிலமெண்ட் எழுதணும், ஃபிலமெண்ட்டுக்கு என்ன பவர் எழுதணும், இந்த நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் கன்னுக்குள்ளே என்னென்ன அலுமினியம் செட்டப் வச்சுருக்கிறோம், நெக்ஸ்ட்டு அலுமினியம் சிலிண்டரு, அது ஆனோடு, ஃபிலமெண்ட்டு கேத்தோடு மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஸோ ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் லைன் கொடுக்குற நம்ம ஹை டென்ஷன் பவர் ஒன்று கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட்டு நிக்கல் கிறிஸ்டல் அதுக்கு நேராக பிளேஸ் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் டிடெக்டர், எலக்ட்ரானிக் ஏற்பி, டிடெக்டர்னா ஏற்பின்னு சொல்கிறது, அப்சர்வ் பண்ணுறத எலக்ட்ரான் டிடெக்டர், அது நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் செட்டப். இந்த செட்டப்புக்கு தகுந்த மாதிரி என்ன ஒர்க்கு நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், டிபெண்ட்ஸ் அப்பான் த டீப்ராய் வேவ்லென்த் அண்ட் வேவ்லென்த் கூட சொல்ல வேணாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த டீப்ராய் ஹைப்போதசிஸ். அதாவது டீப்ராயினுடைய கொள்கையின்படி அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து எப்படி நடந்திருக்குது, அதை தான் வந்து இந்த டேவிசனும் ஜெர்மனும் என்ன பண்ணுறாங்க, அதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒர்க்கிங் போவோம். திஸ் இஸ் த ஒர்க்கிங். filament F is heated by the low tension battery. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம ஆரம்பத்தில் நல்லா கவனிச்சிக்கணும். இந்த ஹீட் பண்ணுறோன்னு சொன்னாலே நம்மளுக்கு இது ஞாபகம் வரும், தெர்மியோனிக் எமிஷன். தெர்மியோனிக் எமிஷனா when we give the heat to the filament. தெர்மியோனிக் எமிஷன் 2 எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க. ஒரு மெட்டலுக்கு டைரெக்டாக ஹீட் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மூலமா. அது நீங்கள் ஞாபகப்படுத்தணும் பாருங்களேன். அங்கே எப்படி இருந்தது, திஸ் இஸ் த பேட்டரி. இங்கே என்ன இருக்கும், ஃபிலமெண்ட். இப்படி பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஹீட் பண்ண வரும்போது தேர் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம இங்கே 2 கொடுக்கறதுனால த ஹீட் வில் பி ப்ரொடியூஸ். ஆல்ரெடி தேர் இஸ் த ஹைப்போதீசிஸ் தேர், ஒரு தத்துவம் இருக்கு. when we give the electricity to a conductor, any conductor means கரண்ட்டை கடத்தும் ஒரு பொருளுக்கு நம்ம கரண்ட் கொடுத்தோம்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் பிகின்ஸ் டு ஹீட்டட். நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இதில் ஹீட் உண்டாகிறதுனால உடனடியாக என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸு வெளியேறுது அப்படின்ட்டு தெர்மியோனிக் எமிஷன்ல நம்ம படிச்சிருக்கலாம். நீங்கள் மறந்துடக்கூடாது, தெர்மியோனிக் எமிஷன்ல நம்ம படிச்சிருக்கிறோம். ரைட். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த தெர்மியோனிக் எமிஷன் we can give the heat
through the low tension power. குறைந்த அழுத்தம் கொண்ட ஒரு மின்சாரத்தை நம்ம என்ன பண்றோம், அந்த ஃபிலமெண்ட்டுக்கு எஃப்க்கு நம்ம கொடுக்குறோம். ரைட், அடுத்து என்ன, தென் எலக்ட்ரான்ஸ் ஆசிலரேட்டட். உடனே என்ன பண்ணோம், அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரான்ஸ், ஏன்னா இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தானே, ப்ளஸ் மைனஸ் தான் கொடுக்கும், அந்த மைனஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ்கள் லிபரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த லிபரேட் ஆகிறது எங்கே போகுது பாருங்க, தென் எலக்ட்ரான்ஸ் ஆசிலரேட்டட் டியூ டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி பிட்வீன் ஃபிலமெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கரண்ட் கொடுக்கறதுனால ஆசிலரேட் ஆகல, கரண்ட் சொல்லவே கூடாது. கரண்ட் வந்து ஃப்ளோயிங் தான் கரண்ட், அது டிபெண்ட்ஸ் அப்பான் த எலக்ட்ரான்ஸ். அதை விட்டுருங்க, நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால தான் எலக்ட்ரான்ஸா லிபரேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அதுல தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இங்க பாருங்க, தென் எலக்ட்ரான்ஸ் ஆசிலேட்டட் டியூ டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி பிட்வீன் எங்க ஃபிலமெண்ட் அண்ட் தி ஆனோட். இந்த ஃபிலமெண்ட் தான் கேத்தோடு, இந்த ஃபிலமெண்ட் தான் என்ன கேத்தோடு. ஞாபகம் வச்சுங்க, கேத்தோடு சியா செயல்படும். ஏன்னா இங்க இது பாருங்க, இங்க பாருங்க ஃபிலமெண்ட் பாருங்க, ஃபிலமெண்ட் இங்க இருக்கு. இந்த ஃபிலமெண்ட்ல இருந்து நமக்கு இந்த லோ டென்ஷன் பவர் நம்ம கொடுத்துட்டோம். எலக்ட்ரான்ஸ் ஆசிலேட் ஆகுது, ஆசிலேட் ஆகி என்ன பண்ணா எங்க போவோம், அலுமினியம் கிறிஸ்டல் ஆனோடுக்கு தான் போகும். ஏன்னா ஆனோடு இஸ் த பாசிட்டிவ் பார்ட்டிகல். ஸோ அதனால அது எங்க போகுது, ஆனோடுக்கு போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆனோடு எங்க இருக்கு, அலுமினியம் சிலிண்டர் பை ஹை டென்ஷன் பேட்டரி. இந்த பாருங்க, இந்த அலுமினியம் சிலிண்டருக்கு வந்து ஹை டென்ஷன் பேட்டரி நம்ம கொடுக்கணும். அப்போ அது ஏற்கும், ஸ்பீடாக ஏற்கும். அப்போ அந்த ஹை டென்ஷன் பேட்டரிக்கும் அங்கே பாசிட்டிவ் அயன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். சார் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் குழப்பாரு சார், பாசிட்டிவ் அயன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குன்னா வர்றதே கொஞ்சம் எலக்ட்ரான் தானே, அவ்வளோ எலக்ட்ரான் அது எப்படி இழுக்கும், இழுத்துதுன்னா அப்புறம் மீதி போயிடும்ல. அப்போ கம்மியான எலக்ட்ரான் ஏன் ஹை டென்ஷன் பவர் கூட நீங்கள் கேட்கலாம். இங்கே பாருங்க டயக்ராம் பாருங்க, இங்கே வந்து ஹை டென்ஷன் பவர் வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்லேருந்து ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் பார்ட்டிகல் போகுது, தட் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸ் போகுது, எமிஷன் ஆகுது. ஆனால் இந்த ஹை டென்ஷனை வந்து மைனஸ் எங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, திரும்ப நம்ம லோ டென்ஷன் கூட இந்த ஃபிலமெண்ட் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் எலக்ட்ரான் வர 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 இது என்ன பண்ணுமா, ஹீட் ஆகிட்டே இருக்கும், எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணிட்டே இருக்கும், இது ஏற்றுக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே பாசிட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவும் போகுது, இங்கே நெகட்டிவும் போகுது. நெகட்டிவ்ல இருந்து என்ன வருது, எலக்ட்ரான்ஸ் வருது, பாசிட்டிவ் என்ன பண்ணு, அப்சர்வ் பண்ணுது. இதான் கதை, புரிஞ்சுங்க. ரைட். ஸோ எலக்ட்ரான் பீம் இஸ் காலிமேட்டட் பை யூசிங் டூ தின் அலுமினியம் டயஃப்ரம். காலிமேட்டர் என்னப்பா, குவியப்படுத்துதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பெரிய ஹாலில் கும்பலாக ஓடுறான், அவன் நடுவில் ஒரு தடை வச்சுட்டோன்னா என்ன பண்ண, கோயிலில் தடை வச்சோன்னா ஒரு சிங்கிள் லைன், அதில் ஒவ்வொரு ஆளாக தான் மூவ் பண்ண, கும்பலாக போக முடியாது. அது மாதிரி இப்போ இதில் பாருங்க, இதை ஒரு அலுமினியம் வச்சு நம்ம அலுமினியம் டயஃப்ரம் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபேஸை வந்து அடக்கிட்டாங்க, அடக்கிட்டு சிங்கிள் லைனில் போகுது. அதுதான் நீங்கள் நல்லா பார்க்கணும். சரி, ரைட். அடுத்தது இப்போ இதை கடந்த உடனே இங்கே வெளிவருகின்ற அந்த இன்சிடென்ட் பீம், அந்த எலக்ட்ரான்ஸை இங்கே வருகின்ற எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, டிடெக்ட் பண்ணி நம்ம நிக்கல் கிறிஸ்டலில் நம்ம பண்ண போகிறோம். பாருங்க, எலக்ட்ரான் பீம் இஸ் காலிமேட்டட் பை யூசிங் டூ தின் அலுமினியம் டயஃப்ராம்ஸ் அண்ட் இட் இஸ் அலோட் டு ஸ்ட்ரைக் த சிங்கிள் நிக்கல் கிறிஸ்டல். இது உடனே என்ன பண்ணோம், நேராக வந்து சிலிண்டர் வழியாக நேராக வந்து இந்த நிக்கல் கிறிஸ்டலை வந்து ஸ்ட்ரைக் பண்ணும் மோதும். ஸோ இது வர டைரக்ஷன் தான் மோதும். ரைட். அடுத்தது எலக்ட்ரான் ஸ்கேட்டர்ட் பை த நிக்கல் ஆட்டம் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஏன்னா சார் வந்து நான் ஒரு டைரக்ஷன் தான் வைக்கிறோம், அது என்ன டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்னா, எலக்ட்ரான்கள் வந்து உமிழப்படுகிறது. ஒரு எலக்ட்ரான் வரல, பல எலக்ட்ரான் வருது, உமிழப்படுது. அது வந்து இங்கே இங்கே படும், இங்கே படும், இங்கே படும், இங்கே படும்போது இங்கே பட்டா இப்படி போகும், இங்கே பட்டா இப்படி, எலக்ட்ரான்ஸ் இப்படியும் வரும், இப்படியும் போகும், இப்படியும் போகும், இப்படியும் வரும், இப்படியும் வரும், இப்படியும் போகும். எலக்ட்ரான்ஸ் பல கோணத்தில் போகும். So on the time we have to adjust the electron detector. Adjust the electron detector. வரும்போது நம்ம என்ன எலக்ட்ரான்ஸ் டிடெக்டர் ரொட்டேட் பண்றோம். இப்படி ரொட்டேட் பண்ணலாம், இப்படி ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணி எல்லா எலக்ட்ரான்ஸையும் நம்ம என்ன பண்றோம், சேமிக்கிறோம், டிடெக்ட் பண்றோம். எலக்ட்ரான் ஸ்கேட்டர் பை தி நிக்கல் ஆட்டம்ஸ் இன் டிஃபரண்ட் டைரக்ஷன் and received by electron detector with measures intensity of the scattered electron. அப்படி வந்து இந்த ஸ்கேட்டரிங் ஆகிற எலக்ட்ரான்களோட இன்டென்சிட்டியை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. திரும்ப சொல்றாங்க, எலக்ட்ரான் ஸ்கேட்டர் பை த நிக்கல் ஆட்டம். இந்த ஸ்கேட்டர்னா வந்து அதில் ரேண்டமா வந்து எதிரொலிக்குது இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அண்ட் ரிசீவ்டு பை எலக்ட்ரான் டிடெக்டர் விச் மெஷர்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்கேட்டர் எலக்ட்ரான் பீம். இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இப்படி போகுதுன்னு வச்சுங்க, இது எடுத்து என்ன பண்ணோம், எலக்ட்ரான்கள் எவ்வளவு வேகத்தில் வருது, அதனோட இன்டென்சிட்டி என்ன அப்படின்றத இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரான் டிடெக்டர்ல நம்ம என்ன பண்றோம், மெஷர் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது the electron is the rotatable the detector is rotatable in the plane of paper the angle இது வந்து phi கிடையாதுமா இது theta sorry the angle theta between incident beam and the scattered beam பாருங்க this is the incident beam this is the scattered beam இதுக்கு உள்ளதான் இது theta அப்படினு சொல்லுவோம் மறந்துட கூடாது so the plane the angle theta between the incident beam and the scatter beam is changed at our will நம்மளுக்கு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன் பாருங்க எலக்ட்ரான்ஸ் வருது அது வந்து எந்த டைரக்ஷன்ல வந்தாலும் இத நம்ம பிளேன் பேப்பர்ல வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸ் வர்றத வந்து நம்ம என்ன பண்றோம் டிடெக்ட் பண்ண போறோம் இதான் இங்க நடக்குது அப்ப அதனுடைய ஒவ்வொரு இன்டென்சிட்டிக்கான ஃபங்க்ஷன் என்னது ஒவ்வொரு தீட்டா அத பாருங்க இது ஃபுல்லா தீட்டா தான் இதுவும் தீட்டா இதுவும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்சிடென்ட் பீம் அண்ட் ஆல்சோ ஸ்கேட்டர்ட் பீம் இது பண்ற கூடாது ரைட் இத பேஸ் பண்ணி என்ன பண்றோம் ஒரு கிராஃப் ஒன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் எலகோனிங்க நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா அத எவ்வளவு வருதோ அவ்வளவு போது அதான் தீட்டா இடத்துக்கு இடம் மாறதுனால சரி அதுக்கான கிராஃப் போடுவோம் இப்போ பாருங்க in x axis we take the angle in y axis we take the intensity of diffractor electron beam இது எவ்வளவு ஆங்கிள் எவ்வளவு டைஃப்ராக்டர் பீம் எத்தனை பீம் வருதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் so for given oscillating potential voltage the scattered wave shows maximum at an angle of 50 இது எப்படினாப்பா இப்போ இது வந்து தீட்டா இன்டென்சிட்டி அதிகமா வரும்போது கண்டிப்பா இங்க வந்து உடனே வந்து அது ஒரு ஆங்கிளுக்கு வராது பாருங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல வரும்போது இங்க வந்து சேருது நமக்கு வந்து ஸ்கேட்டரிங் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஆங்கிள் நமக்கு கிடைக்குது அதனால எடுத்ததுமே நமக்கு ஹை பீக்ல வரும் நம்ம அவசியம் கிடையாது இங்க பாருங்க இங்க எலக்ட்ரான் பீம் தான் அதிகம் வர ஆங்கிள் என்ன ஆகுது குறைஞ்சு ஒரு இடத்துல வந்து பீக் வேல்யூ போகுது அப்புறம் திரும்ப குறைஞ்சி லெவலா போயிடுது அந்த பீக் வேல்யூ தான் இது இதுல நம்ம வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு கொடுக்குறோம் ஒரு 54 வோல்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க எங்க இந்த ஹை டென்ஷன் பவர்னா ஒரு 54 வோல்ட் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த எலக்ட்ரான்ஸை நம்ம டிடெக்ட் பண்ணும்போது ஒரு 50 டிகிரில இங்க பாருங்க இப்போ இது ஒரு பாக்ஸ் அப்படின்னா இங்க வருது இங்க வந்தா இப்படி தான் போகும் இது ஒரு 50 டிகிரி இங்க தான் கரெக்டான டிடெக்ஷன் கிடைக்கும் அந்த கரெக்டான டிடெக்ஷன் வரும்போது தான் ஹை பீக் வேல்யூன்னு சொல்றது ஓகே this peak in intensity is attributed to the constructive difference of electrons diffracted from various atomic layers அது வந்து போனாலும் இத கவனிச்சுங்க this is one atom பாருங்க இங்க நிறைய எலக்ட்ரான் இருக்குது இது ஒரு அட்டாமிக் லேயர் இது ஒரு அட்டாமிக் லேயர் இது ஒரு அட்டாமிக் லேயர் அப்ப ஒவ்வொரு அட்டாமிக் லேயருக்கும் ஒவ்வொரு டைஃப்ராக்ஷன் கிடைக்கும் அப்படின்றாங்க அதாவது குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்றது இந்த பாருங்க this peak in intensity is attributed to the constructive interference எப்படி இருக்குமா ஆக்கன்னு சொல்லுவாங்க ஆக்க குறியீடுன்னு சொல்லுவாங்க அது ஆக்க குறுக்கீட்டு விளைவு அப்படின்னுவாங்க ஆக்க குறுக்கீடுனா கரெக்டான விளைவு ஏற்படும் இப்போ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டைஃப்ராக்டட் த்ரூ வேரியஸ் அட்டாமிக் லேயர் இங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைஃப்ராக்ஷன் சொன்னது வந்து போன்னு சொல்றா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறுக்கீட்டு விளைவு ரைட் from the known value of interplanar spacing நிக்கலோட known value இப்போ 54 வோல்ட் கொடுத்துட்டோம் இப்போ எக்ஸ்பெரிமெண்டலா அவங்க கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1.65 ஆம்ஸ்டர் எக்ஸ்பெரிமெண்டலா டேவிட்சனும் 1 மார்க்ல கேட்பாங்க டேவிட்சன் அண்ட் கிராமர் என்ன பண்றாங்கன்னா 1.65 ஆம்ஸ்டர் அளவுக்கு அவங்க எக்ஸ்பெரிமெண்டலா கொண்டு வராங்க சோ அதுலயும் the wavelength of the electron has been calculated in the experimental value of 1.65 இது வரை எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த பீக் வேல்யூ வந்து எப்போ இது ஒரு 1 மார்க் வோல்டேஜ் 54 வோல்ட்டா இருக்கும்போது தான் 50 டிகிரில பீக் வேல்யூ கிடைக்குது ஞாபகம் வச்சுங்க இது 1 மார்க் வோல்டேஜ் the volt when we given the potential difference 54 volt means so the peak intensity is in 50 degree angle 50 டிகிரில இருக்கும் சோ அப்போ அதனுடைய வேவ்லெந்த் எப்படி இருக்குன்னா 1.65 அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இப்போ தியரிட்டிக்கல் வேல்யூ நம்ம வந்து ஒரு 54 வோல்ட்னு கொடுக்குறோம் நம்ம முதல்ல கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன் இப்போ 1.65 என்பது தான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ இன் 50 டிகிரி இப்போ நம்ம என்ன பண்றோம்னா v = 54 வோல்ட் கொடுக்க போறோம் மேத்தமெட்டிக்கலா அப்ப கொடுக்கும்போது வேவ்லெந்த் ஃபார்முலா நமக்கு தெரியும் எங்க பார்த்தது டி பிராய் வந்து
வேவ் லென்த் எதனுடைய வேவ் லென்த்? எலக்ட்ரானுடைய வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா இதான் 12.25 ரூட் வி. இந்த விக்கு மேலே 54 நம்ம கொடுக்குறோம். இது மேத்தமெட்டிக்கல், நம்ம கிராஃபில் சும்மா மென்ஷன் பண்ணிக்கிறோம். மேத்தமெட்டிக்கல் வந்து ஹியர் வி ஈக்குவல் டு 54 வோல்ட்னு நம்ம கொடுக்குறோம். அந்த இது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ரூட் 54 வந்து 7.348. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1.61. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ரெண்டு எப்படி இருக்கு? சமமாக இருக்கும். ஸோ experimental and mathematical values are approximately same, means that experiment is correct. Hence Davidson and Germer proved the de Broglie experiment hypothesis. இங்க பாருங்க, இந்த மதிப்பில் இருந்து எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூ அந்த இது மேத்தமெட்டிக்கல் வேல்யூ சமம் அப்படி என்றால், ஏறக்குறைய சமம் என்றால் de Broglie hypothesis நிரூபிக்கப்பட்டது. ஸ்டூடெண்ட்ஸ், இது நீங்கள் வந்து 2 கிளாஸாக போட்டிருந்தாலும் முதல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ நீங்கள் படிக்கும்போது உங்கள் புக்கில் ஒரு 2 பக்கம் இருக்கும். நீங்கள் ஒன்று அனலைஸ் பண்ணி டயக்ராமை பார்த்து மென்ஷன் பண்ணி பழைய அந்த de Broglieனுடைய அந்த கான்செப்ட்லாம் கொண்டு வந்து மனசில் வச்சுக்கிட்டு படித்தா தான் இது மனசில் நிற்கும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் வந்து இதை நீங்கள் அவசியம் நீங்கள் படிச்சுக்கணும். டேவிட்சன் அண்ட் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட்டு உங்கள் இங்கே நியூ புக்கில் புதுசு, இதுக்கு முன்னாடி அது இல்லை. ஸோ அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். கண்டினியூவேஷன் தான் எல்லாமே. நல்லா படித்து எழுதி பார்த்துங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.